Welcome to Officer TNPC. Good evening to all. TNPC நடத்துகின்ற குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 மற்றும் VAO போன்ற போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் 28/6/2024 வரும் என்று எதிர்பார்த்திருந்த குரூப் 2 நோட்டிபிகேஷன் 20/6/2024 அதாவது 8 நாட்களுக்கு முன்பாகவே இயர்லியராகவே நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 பொறுத்தவரையும் குரூப் 2 மற்றும் குரூப் 2 சர்வீஸ் உள்ளடக்கியது. அப்போ ஜூன் 9ஆம் தேதி நடைபெற்று முடிந்த குரூப் 4 தேர்வு, அதைத் தொடர்ந்து ஜூலை 13 நடைபெறுகின்ற குரூப் 1 தேர்வு. அப்ப அந்த குரூப் 1 தேர்வு நடைபெறுகின்ற அந்த ஜூலை மாதத்திற்கு பிறகு, அதாவது செப்டம்பர் 14 நடைபெறுகின்ற குரூப் 2 மற்றும் குரூப் 2A சர்வீஸுக்கான அறிக்கையை தான் நாம் பார்த்துருக்கிறோம். டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் 20/6/2024. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் 19/7, அதாவது ஜூலை 19 11:59 இரவு 11:59 மணிக்கு முன்பாக நாம் அந்த குரூப் 2 தேர்வுக்கான விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து ஆன்லைனில் அனுப்பி வைத்திருக்க வேண்டும். The last date and time for submission of online application 19/7/2024. Whereas application correction window period வந்து பாத்தீங்கன்னா 24/7/2024 அன்னிலிருந்து 26/7/2024 வரையும் கொடுக்குறாங்க. ஏதாவது நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஏதாவது கரெக்ஷன் இருந்ததை நம்ம சரி செய்வதற்கான 2 நாட்கள் கொடுக்குறாங்க. அப்ப அந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா டேட் அண்ட் டைம் ஆஃப் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன். அப்ப குரூப் 2 எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையும், அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் 2A எக்ஸாம் 2 நிலைகளை கொண்டது. முதல் நிலை பிரிலிமினரி எக்ஸாம், இரண்டாவது வந்து மெயின்ஸ் எக்ஸாம். இந்த 2 தேர்விலையும் 2 நிலைகள் உண்டு. அதுல முதல் நிலையான பிரிலிமினரி எக்ஸாம், டேட் அண்ட் டைம் ஆஃப் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A இரண்டையும் உள்ளடக்கிய காமன் பிரிலிமினரி எக்ஸாம் நடக்குது. அது 19/9/2024 நண்பகல்ல நடக்குது. 9, அதாவது 9:30 AM to 12:30 PM வரையும் நடக்கிற ஒரு எக்ஸாம் தான் முதல் நிலை தேர்வு. அடுத்ததா குரூப் 2 சர்வீஸ் பொறுத்தவரையும் போஸ்ட் அண்ட் வேக்கன்சி. அப்ப குரூப் 2 சர்வீஸ், அந்த குரூப் 2 சர்வீஸை பொறுத்தவரையும் நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஈவன் வந்து டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொபஷன் ஆஃபீஸர், சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2, ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், ஈவன் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸ், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஈவன் வந்து ஃபாரஸ்டர். குறிப்பா இந்த 2 குரூப் 2 இந்த இரண்டாம் நிலை, அதாவது குரூப் 2 எக்ஸாம்ல ஃபாரஸ்டரும் ஃபாரஸ்டர், குறிப்பா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சப்பார்டினேட் சர்வீஸ், ஈவன் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல இருக்கிற வேக்கண்ட்டையும் இந்த குரூப் 2 எக்ஸாம்ல ஃபில் பண்றாங்க. எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சப்பார்டினேட் சர்வீஸ்ல இருக்கிற 107 வேக்கண்ட்டும், ஈவன் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல இருக்கிற 7 வேக்கண்ட்டையும் குரூப் 2 சர்வீஸ்ல சேர்த்து ஆக மொத்தம் குரூப் 2 சர்வீஸ் டோட்டலா வந்து 507 வேக்கண்ட்டுக்காக இந்த நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வந்திருக்கு. இது குரூப் 2A சர்வீஸ், குரூப் 2 சர்வீஸ். வேறஸ் குரூப் 2 சர்வீஸை பொறுத்தவரையும் பர்சனல் அசிஸ்டன்ட், ஃபுல் டைம் ரெசிஸ்டன்ட் வார்டன், சீனியர் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போன்ற உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்காக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் குரூப் 2A சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1820. அப்போ குரூப் 2 சர்வீஸ்ல 507 வேக்கண்ட்டும், குரூப் 2A சர்வீஸ்ல 1820 வேக்கண்ட்டுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் தான் இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A சர்வீஸுக்கான நோட்டிபிகேஷன். இதுல ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் as on 1/7/2024 other means candidate not belong to SC, even SCA, ST, MBC, denotified committee, BC, other backward commission,
பேக்வர்ட் கமிஷன் முஸ்லீம் எல்லாம் இன்க்ளூட் ஆனதான் அதர். அப்போ நேம் ஆஃப் த போஸ்ட் பொறுத்தவரையும் ப்ரொபஷன் ஆபீசர் மினிமம் ஏஜ் வந்து 26 இருக்கணும், மேக்சிமம் ஏஜ் பொறுத்தவரையும் 42 இல்லையா. அதே மாதிரி டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆபீசர் பொறுத்தவரையும் மினிமம் ஏஜ் வந்து 18 இருக்கணும், மேக்சிமம் தட் மீன் அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 ஏஜ் இருக்கணும். வேற ஏஜ் கன்ஜெஷனும் கொடுத்துருக்காங்க. பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருந்தா டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆபீசருக்கு 42, வேற எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தா 50, வேற டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆபீசருக்கு டெஸ்டியூட் விடோ இருந்தா 37 வயசு வரை எழுதலாம். ஓகே. இதே மாதிரி குரூப் 2A சர்வீஸை பொறுத்தோம் ஆல் போஸ்ட் எக்ஸெப்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபுல் டைம் ரெசிடென்ட் வார்டன் மினிமம் ஏஜ் வந்து 18, whereas maximum age should not have completed 32 othersக்கு. அதே person with benchmark disability 42, whereas வந்து BC MPC வேற BCM SC ST போன்ற கம்யூனிட்டி சார்ந்த குரூப் 2 சர்வீஸை பொறுத்தவரையும் டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர் மினிமம் ஏஜ் should have complete 18 year, maximum age 37 கொடுத்திருக்காங்க. whereas வந்து ப்ரொபஷன் ஆபீசர் sub register grade 2 for all post except for the post of deputy commercial tax officer, even forester, even probation officer, sub register grade 2 இந்த மாதிரி பதவிகளுக்கான குறைஞ்சபட்ச வயது வந்து 18, மேக்ஸிமம் ஏஜ் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டட். அடுத்து குரூப் 2A சர்வீஸை பொறுத்தவரையும் ஃபார் ஆல் போஸ்ட் மினிமம் ஏஜ் 18, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டட், அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. ஓகே. அடுத்தது நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஷெல் மீன் that the candidate should not have complete 60 year of age as on 1/7/2024. அப்போ பொதுவான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை என்பது 60 வயதுக்கு மேல போயிடக்கூடாது. அதாங்க அழகா சொல்றாங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் shall mean that the candidate should not have complete 60 year of age as on 1/7/2024 or at the time of selection or appointment of the post. Okay. Education and technical qualification. A profession officer பொறுத்தவரை a degree in arts and science, அது இல்லாமல் sociology or psychology படிச்சிருந்தாலும் eligible. Deputy commercial tax officer பொறுத்தவரையும் must possess degree in BA or BSc or BCom. Other things being equal preference shall be given the candidate as follow. அதில் candidate who held the degree both in commercial even law together with the diploma in taxation law, second வந்து பார்த்தீங்கன்னா degree in commercial law, third வந்து பார்த்தீங்கன்னா degree either in commerce or law, fourth வந்து candidate who hold the degree in commerce, fifth வந்து பார்த்தீங்கன்னா degree in law, whereas diploma in commerce படிச்சிருந்தவங்க கூட இந்த deputy commercial tax officerக்கு எக்ஸாம்க்கு எலிஜிபிள். whereas junior employment officer must possess degree in arts, science and commerce. ஓகே. அடுத்தது பாருங்க sub register grade 2 பொறுத்தவரையும் a degree from any university recognized by the University Grant Commission. forest பொறுத்தவரையும் a bachelor degree in science or engineering, நீ any one of the following subject of university recognized by the University Grant Commission. அதில் பர்டிகுலராக ஒரு 17 விதமான சப்ஜெக்ட் படித்தவங்க ஃபாரஸ்டர். வேறஸ் வந்து ஃபாரஸ்டில் இருக்கிற 107+7 வேக்கண்டை நம்ம எழுதலாம். அக்ரிகல்ச்சர் படித்தவங்க அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் engineering, all engineering subject including agriculture engineering, environmental science, forestry, geology, horticulture, marine biology, mathematics, physics, statistics, veterinary science, wildlife biology and zoology படிச்ச ஒரு 17 சப்ஜெக்ட்ல டிகிரி முடிச்சவங்கள எலிஜிபிள் ஃபார் ஃபாரஸ்டர். 114 வேக்கண்ட்டுக்கான ஃபாரஸ்டர் அந்த தேர்வை குரூப் 2ல சேர்த்திருக்கிறாங்க. அந்த எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கான கல்வி தகுதி எனி ஒன், அதாவது குறிப்பா அந்த 17 சப்ஜெக்ட்ல ஏதாவது டிகிரி முடிச்சவங்க எக்ஸாம் எழுதலாம். வேறஸ் குரூப் 2A சர்வீஸை பொறுத்தவரை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் குறிப்பா வந்து ஜெனரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தா போதும். ஸ்பெசிபிக்கா வந்து நம்மளுக்கு இங்க கொடுக்கல. ஜெனரல் கேட்டகரி ஜெனரலா படிச்சவங்க எக்ஸாம் எழுதலாம். ஓகே. அடுத்தது பாருங்க
ஈவன் வந்து எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குன்னா த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எப்படி இருக்கும் எஸ்எல்சி அதாவது 10+2+ அதுக்கப்புறம் டிப்ளமா ஆர் இஸ் ஈக்குவலன்ட் பிளஸ் அண்டர் கிராஜுவேட் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் அப்போ 10+2+3+2 இந்த பேட்டர்ன்ல நம்ம நம்முடைய கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். அதாவது எஸ்எல்சி, அதை தொடர்ந்து ஹையர் செகண்டரி, ஈவன் வந்து ஒரு சிலர் இன்ஜினியரிங் படிச்சவங்க டிப்ளமா படிச்சிருக்கலாம், எஸ்எல்சி பிளஸ் எஸ்எல்சி அண்ட் டிப்ளமா ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் பிளஸ் அண்டர் கிராஜுவேட் யூஜி அதுக்கப்புறம் பிஜி படிச்சிருக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகே, அடுத்து மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டேட்டஸை பொறுத்தவரையும் ஃபார் த போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்டர், குறிப்பாக வந்து ப்ரொஃபஷன் ஆஃபீஸர் பொறுத்தவரையும் விஷன் ஸ்டாண்டர்ட் 1ல இருக்கணும். ஃபாரஸ்டரை பொறுத்தவரையும் ஸ்டாண்டர்ட் 1, வேற அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரை பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் 2 ஆர் பெட்டராக இருக்கணும் விஷன். ஃபார் ஆல் அதர் போஸ்ட் இன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீஸ் பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டராக இருக்கணும். ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்டர் பொறுத்தவரையும் பிசிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்தவரையும் மேல் வந்து 163 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டர் 150 சென்டிமீட்டர் இருக்கணும். வேற செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் பொறுத்தவரையும் நார்மல் வந்து 79, எக்ஸ்பென்ஷன் வந்து 5, வேற ஃபீமேல் பொறுத்தவரையும் 74, எக்ஸ்பென்ஷன் பொறுத்தவரையும் 5. சர்டிஃபிகேட் ஆஃப் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட், a certificate containing following particulars should be obtained from medical officer above the rank of an assistant surgeon appointed by government to the government medical institution on or after the date of notification and produce the document when called for the commission. height பத்தி ஒரு height, chest measurement, full inspiration, full expression, difference, even measurement should be specified only in the reference on the metric systemல இருக்கணும். இதுதான் physical fitness certificate. Next, the following posts are identifying suitable post for 4% reservation to person with benchmark disability as a detailed. குறிப்பா deputy commercial tax officer, junior employment officer, assistant inspector, sub register grade 2, assistant section officer, assistant section officer, assistant section officer come program. இந்த ஃபாலோயிங் போஸ்ட்ல 4% இடஒதுக்கீடு யாருக்கு பொருந்தும்னா உடல் ஊனமுற்றோருக்கு பொருந்தும். பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன், காமன் preliminary examination for the selection of candidate for main examination. Main examination for group 2 service for the selection of candidate for the post in group 2 service. The main exam for group 2A service for the selection of candidate for the post in group 2 service. அப்போ preliminary exam பொறுத்தவரை நம்மளுக்கு screening test only and the mark obtained in the preliminary exam by the candidate who are declared qualified for admission to the main examination will not be counted for determining their final order of merit. அப்போ முதல்நிலை பொறுத்தவரையும் அதாவது preliminary exam பொறுத்தவரை only screening test, அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து எலிஜிபிள் டு அப்பியரிங் ஃபார் மெயின்ஸ் ஒன்லி. அப்போ ப்ரிலிமினரி இருக்கிற மார்க் வந்து உனக்கு மெரிட்ல வந்து சேராது. ஃபார் த மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2 சர்வீஸ் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட் டு பி அட்மிட்டட் வில் பி இன் த ரேஷியோ 1:10. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2 சர்வீஸை பொறுத்தவரையும் 507 வேக்கண்ட். அப்போ 507 வேக்கண்ட்டுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம்ல கிளியர் ஆகிறவங்கள 1:10, அதாவது 5070 பேர் எடுப்பாங்க. 5070 பேர் தான் மெயின் எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவாங்க, குவாலிஃபை பண்ணுவாங்க. ஃபார் த மெயின் எக்ஸாமினேஷன் ஆஃப் குரூப் 2 சர்வீஸ் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட் டு அட்மிட் வில் பி இன் த ரேஷியோ ஆஃப் 1:10. அது 1832 இன்டு 10. அப்படியே அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 வேக்கண்ட் 19,000 கேண்டிடேட் வந்து மெயின் எக்ஸாமுக்கு குரூப் 2A சர்வீஸ்ல எழுத உங்களுக்கு பர்மிஷன் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ 1:10 ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 10 பேர் பிரிமினரியிலேருந்து செலக்ட் பண்ணி மெயின்ஸ் எழுதி வைப்பாங்க. அதிலிருந்து அடுத்தது நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். த மெயின் எக்ஸாமினேஷன் ஆஃப் குரூப் 2 சர்வீஸ் வில் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பேப்பர் இன் த சப்ஜெக்ட் செட் அவுட் இன் த பார்ட், அதாவது கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ குறிப்பா பேப்பர் வில் பி குவாலிஃபைட் நேச்சர், பொது கட்டாய தமிழ் தகுதி தேர்வு வந்து கம்பல்சரி எழுதி ஆகணும். த மார்க் அப்டெயின் இன் பேப்பர் 2 அலோன் will be counted for ranking. அப்ப மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை 2 பேப்பர். முதல் பேப்பர் வந்து தமிழ் கட்டாய தகுதி தேர்வு,
அந்த கட்டாய தகுதி தேர்வு கம்பல்சரி எழுதி அதுல குவாலிஃபை ஆயிருக்கணும். அதுல இரண்டாவது பேப்பர் மட்டும் தான் நம்முடைய ரேங்கிங்க்கு வந்து நாம எலிஜிபிள் ஆகும். இரண்டாவது பேப்பர் எழுதுகின்ற அந்த மெயின் தேர்வுல எடுக்கிற மதிப்பெண் அடிப்படையில தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப பேப்பர் 1 will be qualifying nature, whereas mark obtained in paper 2 alone will be counted for the ranking both group 2 whereas group 2A service. அப்ப group 2 மற்றும் group 2A சர்வீஸ்ல பேப்பர் 1 என்பது only eligibility, whereas வந்து மெயின்ல இருக்கிற பேப்பர் தான் நம்மளுக்கு ranking counting. The final selection will be made based on the mark obtained by the candidate in the paper 2 of main examination. Okay. அடுத்தது endurance test for the post of forester. The physical standard verification endurance test consisting of walk over 25 km and 16 km to be completed in 4 hours by the male and female third gender candidate respectively, which will be conducted by the principal chief conservator of forest. குறிப்பா வந்து ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு பொறுத்தவரையும் 25 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டரை 4 ஹவருக்குள்ள அதாவது 25 கிலோமீட்டர் மேலும் வேறஸ் வந்து 16 கிலோமீட்டர் ஃபீமேல் ஆர் தேர்ட் ஜெண்டரும் என்ன பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணணுமா 4 ஹவர்ஸ்ல 25 கிலோமீட்டர் ஆர் 25 கிலோமீட்டர் ஃபார் மேல் 16 கிலோமீட்டர் ஃபார் ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டர். If the third gender candidate apply as a male candidate, then the requirement of physical standard and endurance test prescribed of the male candidate shall apply. Scheme of the examination. Common preliminary examination for combined civil service examination 2. அதாவது group 2 மற்றும் group 2A க்கு common preliminary examination. General studies எப்படி இருக்கணும் டிகிரி ஸ்டாண்டர்ட். ஏன்னா இந்த group 2 மற்றும் group 2A சர்வீஸ் ரெண்டுமே டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல 75 கேள்விகளும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 கேள்விகளும். அப்போ அது மட்டும் இல்லாம இது பேப்பர் மென்டல் அதாவது எபிலிட்டி அண்ட் மென்டல் எபிலிட்டி 25, வேறஸ் வந்து அப்போ 3 பார்ட். நம்பர் 1 ஏ பார்ட் ஜெனரல் ஸ்டடி டிகிரி ஸ்டாண்டர்ட் 75 கேள்விகள், வேறஸ் பி பார்ட் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25. அப்போ இது வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுக்கப்பட்ட 10 யூனிட்டுகள். வேறஸ் வந்து லாங்குவேஜ் இருக்கு. லாங்குவேஜ் பொறுத்தவரையும் ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ், அது வந்து நம்மளுக்கு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். அதில் வந்து குறிப்பாக ஜெனரல் தமிழை பொறுத்தவரையும் பகுதி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. அப்போ பார்ட் ஏல இலக்கணம், பார்ட் பி இலக்கியம், பார்ட் சி தமிழறிஞரும் தமிழ் தொண்டும். அப்போ அந்த 3 பகுதியை உள்ளடக்கிய 100 கேள்விகள் இருக்கும். அப்போ பிரிமினரி எக்ஸாம் பொறுத்தவரையும் ஜெனரல் ஸ்டடிஸ் பொறுத்தவரையும் ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் 75, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25, வேறஸ் வந்து லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் நம்மளுக்கு 200 கொஸ்டின் 3 ஹவர்ஸ் 300 மதிப்பெண்கள். ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 மதிப்பெண், 200 × 1.5 300. அப்போ டைப் ஆஃப் பிரிமினரி எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்ஜெக்டிவா இருக்கும். தட் மீன் ஆப்டிக்கல் மார்க் ஓஎம்ஆர் ஷீட்ல நம்ம ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கும். இது பிரிமினரி. காமன் பிரிமினரி எக்ஸாம் ஃபார் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ், அதாவது தட் மீன் குரூப் ஏ, அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் ஏ சர்வீஸ். வேறஸ் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஃபார் குரூப் 2 சர்வீஸ் பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரையும் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், மேக்ஸிமம் மார்க் 100, டூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ், மினிமம் குவாலிஃபையிங் மார்க் ஃபார் ஆல் கம்யூனிட்டி மினிமம் 40 மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் குவாலிஃபை ஆகுவாங்க. ஈவன் நீங்கள் குரூப் 1ல குறிப்பாக குரூப் 2 எக்ஸாமில் மெயின் எக்ஸாமில் பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணாலும் ஒழிய உங்களுடைய பேப்பர் 2 ஆன ஜெனரல் ஸ்டடீஸை வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அப்போ பேப்பர் 2 பொறுத்தவரை ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் மேக்ஸிமம் மார்க் வந்து 300 மதிப்பெண்கள், 3 மணி நேரம், மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து 19 கொடுத்துருக்காங்க. இந்த 19 இதெல்லாம் இந்த இடத்துல ஜஸ்ட் குவாலிஃபைங் தான் சொல்றாங்களே தவிர ஹையஸ்ட் மார்க் டு லோயஸ்ட். யார் ஒருத்தர் 300க்கு அதிகமான மதிப்பெண் பெறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜெனரல் ஸ்டடிஸ் எக்ஸாம் ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ல இருக்கும் ஃபார் குரூப் 2 சர்வீஸ். இதே மெயின் எக்ஸாம் ஃபார் குரூப் 2 சர்வீஸ் சேம் பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 100 மார்க்ஸ் 3 ஹவர் 40 மார்க்ஸ் மினிமம் நம்ம குவாலிஃபை ஆகணும் டிஸ்கிரிப்ட்ல இருக்கும். அதே நேரத்தில் பேப்பர் 2 பொறுத்தவரையும் ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி 100 மார்க்ஸ், ஜெனரல் இண்டிஜினியன் அண்ட் ரீசனிங்
எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 40 மதிப்பெண். வேற பேப்பர் சி லாங்குவேஜ் ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் 60 மதிப்பெண் இருக்கும். அப்போ ஜெனரல் ஸ்டடீஸ்ல 100 மதிப்பெண், ஜெனரல் இண்டிஜுவல் அண்ட் ரீசனிங் 40 மதிப்பெண், லாங்குவேஜ் ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் 60 மதிப்பெண். அப்போ மெயின்ஸை பொறுத்தவரையும் குரூப் 2A சர்வீஸ்ல 2 பேப்பர், ஒரு பேப்பர் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர், இன்னொரு பேப்பர் 200 மதிப்பெண். அப்போ 200 மதிப்பெண் இல்லையா, அந்த 200 மதிப்பெண் டோட்டலா வந்து 300 மதிப்பெண் 3 மணி நேரம். அப்போ அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் 40. ஈவன் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டா இருக்கும். வேற பேப்பர் 2 வந்து அப்ஜெக்டிவ் இருக்கும். முதல் முறையாக டிஎன்பிசியில் வந்து பார்த்தோன்னா இதை கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்க. ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கிறது குரூப் 2A சர்வீஸில். பர்டிகுலராக பேப்பர் 2 மட்டும். பேப்பர் 2ல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி 100 மார்க்கு, ஜெண்டர் இண்டிஜுவல் அண்ட் ரீசனிங் 40 மதிப்பெண், லாங்குவேஜ் வந்து ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் 60 மதிப்பெண். அப்போ அந்த 200 மதிப்பெண்களும் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல எழுதுவாங்க. சிபிடி எக்ஸாம்ல மெயின்ஸ் எக்ஸாம் குரூப் 2A சர்வீஸ்ல நாம இந்த முறை எழுத போறோம். The question on general studies for preliminary main examination will be set both in Tamil and English. The answer sheet of paper 2 of main examination of group 2 and group 2 service will be evaluated only if the candidate secure minimum qualifying mark in paper 1 of the main examination. அப்போ differently abled candidate can avail exemption from the writing paper 1 of the main examination. That means Tamil eligibility test group 2 and group 2 service. Okay, reservation of appointment பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுற ரிசர்வேஷன் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 69% ஆஃப் ரிசர்வேஷன். அதில் பேக்வர்ட் கிளாஸ் பொறுத்தவரையும் 26.5% ரிசர்வேஷன். வேற பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் BCM வந்து 3.5%. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி MPC TC 20% ஈவன் SC வந்து 15%, SCA 3%, ஈவன் ST வந்து 1%. டோட்டலாக வந்து 69% ரிசர்வேஷன் தான். அடுத்தது பாருங்க சிலபஸ். த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையும் குரூப் 2 அண்ட் குரூப் 2 சர்வீஸ்ல பிரிலிமினரி எக்ஸாம் பொறுத்தவரையும் பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தரம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பகுதி A வந்து இலக்கணம். அந்த இலக்கணத்துல 21 யூனிட்டுகள் கொடுத்திருப்பாங்க. வேற பகுதி A வந்து இலக்கியம். அந்த இலக்கியத்துல வந்து 10 யூனிட் கொடுத்திருப்பாங்க. வேற பகுதி E பொறுத்தவரையும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இதுல ஒரு 21 யூனிட் கொடுத்திருப்பாங்க. அப்ப டோட்டலா வந்து 21 10 + 21 52 பகுதிகளை உள்ளடக்கியது தான் தமிழ் பொது தமிழ். பார்ட் A, பார்ட் B, பார்ட் C இல்லையா. சேம் வந்து குரூப் 4ல கொடுக்கப்பட்ட பொது தமிழுக்கான சிலபஸ் தான் குரூப் 2ல பிரிலிமினரி எக்ஸாம்ல பின்பற்றாங்க. சேம் அதே மாதிரி குரூப் 4ல இல்லாத, அதாவது ஜெனரல் இங்கிலீஷ் வந்து இந்த குரூப் 2ல இருக்கு. ஜெனரல் இங்கிலீஷ் SLC ஸ்டாண்டர்ட். குறிப்பா பார்ட் A கிராமர். அப்ப கிராமர்ல ஒரு 21 யூனிட். பார்ட் B வந்து பொயட்ரி. பொயட்ரி பொறுத்தவரையும் அதுல ஒரு 3 பாட்டு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் 5 சிலபஸ் சிட்டு சிலபஸா ஃபாலோ பண்ணா போதும் இல்லையா. அதே மாதிரி பார்ட் C லிட்ரேச்சர் ஒர்க். ஓகே, இது வந்து ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் தமிழ். ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரை டிகிரி ஸ்டாண்டர்ட் பிரிலிமினரி எக்ஸாம் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து யூனிட் 1 வந்து ஜெனரல் சயின்ஸ். அந்த ஜெனரல் சயின்ஸை பொறுத்தவரையும் ஜெனரல் சயின்டிபிக் நாலேஜ், சயின்டிபிக் டெம்பர், பவர் ஆஃப் ரீசனிங், ரூட் லேர்னிங் அண்ட் கான்செப்ட் லேர்னிங், சயின்ஸ் as a tool to understand past and present future. அது மட்டும் இல்லாமல் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஈவன் பயாலஜி அண்ட் என்வாரன்மெண்டலை உள்ளடக்கிய யூனிட் 1 ஜெனரல் சயின்ஸ். 2வது யூனிட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், 3வது ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, 4வது யூனிட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, 5வது இந்தியன் பாலிட்டி, 6வது இந்தியன் எக்கனாமி, 7வது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், 8வது ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, 9வது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, 10வது யூனிட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. சேம் குரூப் 1 போர்ஷன் என்னவோ அதே தான் குரூப் 2A, அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் 2A சர்வீஸ் பிரிலிமினரி எக்ஸாமுக்கு சேம் சிலபஸ். வேறஸ் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1, அதாவது குரூப் 2 அண்ட் குரூப் 2 சர்வீஸ் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்தவரையும் நம்மளுக்கு அழகா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கிய, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு திட்டம், மொழிபெயர்த்தல், சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன்,
சுருக்கி குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல், பாடத்திட்டம், நடப்பு நிகழ்வு, தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம், திருக்குறளில் காணப்படும் தலைப்புகளில் முக்கியமான தலைப்புகளை கட்டுரை எழுதுதல், இதெல்லாம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான சிலபஸ். வேறஸ் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் 2 குரூப் 2 சர்வீஸ் பொறுத்தவரையும் பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் 300 மதிப்பெண். அந்த 300 மதிப்பெண்ல மாடர்ன் ஹிஸ்டரி இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு த தமிழ்நாடு 40 மதிப்பெண்ணும். அதே மாதிரி யூனிட் 2 தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் 30 மதிப்பெண். அப்ப அந்த தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் மட்டும் 30 மதிப்பெண்களை candidate may answer the question in this unit either தமிழ் or இங்கிலீஷ்ல நம்ம கொஸ்டின் ஆன்சர் எழுதலாம் டிஸ்கிரிப்ட்ல. வேற தேர்ட் யூனிட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் ஆன் த தமிழ்நாடு 50 மதிப்பெண்கள். நான்காவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட் 40 மதிப்பெண்கள். ஐந்தாவது யூனிட் கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டி கவர்னன்ஸ் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 60 மதிப்பெண்கள். ஏழாவதாக ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா என்வாயர்மெண்ட் பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 40 மதிப்பெண்கள். எட்டாவதாக இந்திய எக்கனாமி வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு த தமிழ்நாடு 40 மதிப்பெண்கள். ஆக 8 யூனிட்டுகளை உள்ளடக்கிய 300 மதிப்பெண்ணுக்கு தான் குரூப் 2 சர்வீஸ்க்கான டிஸ்கிரிப்ட் மெயின்ஸ் எக்ஸாம். வேறஸ் குரூப் 2A சர்வீஸை பொறுத்தவரையும் சிங்கிள் பேப்பர் கன்சிஸ்ட் ஆஃப் ஜெனரல் ஸ்டடீஸ் 50% கொஸ்டின் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். வேற ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 20% ஆஃப் கொஸ்டின், அது SLC ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். வேற லாங்குவேஜ் பொறுத்தவரையும் ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் 30% ஆஃப் கொஸ்டின், அதுவும் SLC ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அப்ப ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் 100 மதிப்பெண்கள். அந்த 100 மதிப்பெண்ல மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் பொறுத்தவரையும் 20 கொஸ்டின் கேட்பாங்க. வேற அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 30 கொஸ்டின். வேற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் 15 கொஸ்டின். தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூ தமிழ்நாடு 20 கொஸ்டின். அண்ட் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு என்வாயர்மெண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு 15 கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்ணுக்கு டிஸ்கிரிப்ட்ல CMT அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இருக்கும். வேறஸ் வந்து அடுத்தது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் SLC ஸ்டாண்டர்ட் 40 மதிப்பெண்கள். கொடுக்கப்பட்ட 27 தலைப்புகள் இருந்து 40 மதிப்பெண்கள். SLC தரத்துல நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல இடம்பெறுகின்ற முக்கிய தலைப்புகள் குறிப்பா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் உட்பட்ட தலைப்பு. வேற பார்ட் C பொறுத்தவரையும் லாங்குவேஜ் அதாவது ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் இது வந்து 60 கொஸ்டின் இருக்கும். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகுதி 7 படிச்ச அந்த 21 யூனிட்டுகளும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A அந்த 60 மதிப்பெண் உட்பட்ட அதே தலைப்புக்கு வந்து 21 பார்ட் A மட்டும் இலக்கணம் மட்டும் கேள்வி கேட்கறாங்க. இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். வேற ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்தவரையும் சேம் அவங்களும் 22 யூனிட் நம்மளுக்கு 60 மதிப்பெண் ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஜெனரல் தமிழ் 60 மதிப்பெண்களுக்கு ஏற்கனவே நம்ம பிரிமினரியில படிச்ச பார்ட் A தான் மெயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மீண்டும் கேட்கறாங்க. ஓகே, அப்போ இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A பொறுத்தவரை நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வந்துருச்சு. கரெக்டா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20/6/2024 நம்ம அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற 17ஆம் தேதி ஜூலை மாசத்துல லாஸ்ட் டேட். எக்ஸாம் வந்து செப்டம்பர் 14. அப்ப இருக்கிற இந்த நாட்களை நம்ம திட்டமிட்டு சரியாக அணுகணும்னா முதல்ல எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் நம்முடைய சிலபஸ் ரொம்ப முக்கியம். அப்போ வாட் இஸ் வாட்னு நம்ம சிலபஸை தெரிஞ்சுக்கணும், எப்படி படிக்கணும், பிரிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் படிக்கணும். அப்போ எங்களுடைய ஆபீசர் IAS அகாடமி வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி முதல் இன்டென்சிவா குரூப் 2 கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. தினந்தோறும் மதிய செஷனாக மதியம் செஷன்ல தொடர்ந்து கிளாஸஸ் நடக்கும். ஒரு நாளைக்கு 2 செஷன் இருக்கும். ஈவன் வந்து 18 ஃபுல் டெஸ்ட் ஒரு யூனிட்ல 2 டெஸ்டும், ஈவன் வந்து தமிழ் லாங்குவேஜ்ல 4 டெஸ்டும், ஈவன் ஃபுல் மார்க் டெஸ்ட் 200 கொஸ்டின்கள் 2 டெஸ்டும். ஆக மொத்தம் 18 கூட்டல் 4 22 பிளஸ் 2 24 டெஸ்ட் நடைபெறும். அதுல 18 டெஸ்டும் எக்ஸ்க்ளூசிவ் ஜெனரல் ஸ்டடீஸ். அப்போ எக்ஸப்ட் கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்து இருக்கிற 9 யூனிட்லும் ஒவ்வொரு யூனிட்ல 2 ஃபுல் டெஸ்ட் உள்ளடக்கிய கொஸ்டின்கள் 18 டெஸ்ட் நடைபெறும். அதே மாதிரி லாங்குவேஜ் ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஜெனரல் தமிழ் 4 முழு டெஸ்ட். ஈவன் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல பார்ட் A, பார்ட் B, பார்ட் C, ஈவன் வந்து பொது அறிவும் பிளஸ் வந்து பொது தமிழ் ஆர் பொது இங்கிலீஷ் உள்ளடக்கிய 200 கேள்விகள். அது வந்து ஒரு 2 டெஸ்டும் நடைபெறும்.
அப்போ இந்த டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல், ஈவன் வந்து பார்த்தோன்னா இன்டர்ன்ஷிப் கோச்சிங், ஈவன் 1-to-1 மென்டர்ஷிப், ஈவன் வந்து டெஸ்ட் எழுதிட்டு எவால்வேட் பண்ணி உங்களுடைய மெரிட்ஸை சொல்றது போன்ற எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் எங்கள் ஆஃபீஸர் ஐஏஎஸ் அகாடமியில் வருகின்ற 10ஆம் தேதி முதல் ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து நடைபெறுகின்ற குரூப் 2 தேர்வுக்கு குரூப் 2 மற்றும் குரூப் 2A சர்வீஸுக்கான முழுமையான பயிற்சி, அதுவும் கிராஸ் கோர்ஸாக நடைபெறும். அந்த கிராஸ் கோர்ஸினுடைய டீட்டெயில் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். எங்களுடைய கிராஸ் கோர்ஸில் சேர்க்கிறவங்களுக்கு 24 டெஸ்ட் மற்றும் புத்தகம் ஸ்டடி மெட்டீரியலும் வழங்குவாங்க. ரெகுலராக டெஸ்டஸ் இருக்கும். தொடர்ந்து வந்து இந்த குரூப் 2 வந்து பார்த்தோன்னா இந்த 2024 குரூப் 4 முடிச்ச நம்ம அதே கையில் குரூப் 1 எழுத போகிறோம். குரூப் 1 எழுதி முடிஞ்ச உடனே குரூப் 2க்கு வந்து நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். அப்போ வந்து கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு 2024 டிஎன்பிசி வந்து நம்மளுக்கு தொடர்ந்து கால்ஃபர் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. வெற்றிகரமாக குரூப் 4 முடிச்ச நாம குரூப் 1 எழுத போகிறோம். குரூப் 1 முடிச்சுட்டு வந்து குரூப் 2க்கு நம்ம ஆயத்தமாக போகிறோம். அப்போ ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஒன்று தான். குரூப் 1, குரூப் 2, குரூப் 2Aக்கெல்லாம் ஒரே ப்ரிப்பரேஷன் தான். அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் as well as ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷில் நம்முடைய சிலபஸ் ஓரியன்டாக நம்ம படித்து நம்பர் ஆஃப் டெஸ்ட் நம்ம எழுதணும்னா இந்த தேர்வை வந்து எளிமையாக வெற்றி அடையலாம். அப்போ குரூப் 2 மற்றும் குரூப் 2Aக்கான ஃபுல்லாக அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன எத்தனை நாள் கிளாஸஸ், ஈவன் வந்து பார்த்தோன்னா டெஸ்டஸ், ஈவன் ஸ்டடி மெட்டீரியல், ஃபீஸ் டீட்டெயில் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.